ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 2. இசை, தேவையானதெல்லாம் எடுத்துட்டியா? ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், அப்புறம் ஹோம்ஒர்க் நோட், பென்சில் பாக்ஸ். பாட்டி போதும், மூச்சு வாங்குது பாருங்க. ஸ்கூல் பேக்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றொன்னா கேட்குறீங்க. நான் எல்லாம் எடுத்துட்டேன், அம்மா தான் லேட்டு, அவங்க வந்தால் கிளம்பலாம் பாட்டி என்று கூறியவுடன் மீனாட்சி முத்தரசனை பார்த்தார். அவர் பெருமூச்சறிந்தவர். ஆருமா என்று மகளை அழைத்தார். மறுமொழி ஏதும் இன்றி தன் அறையில் இருந்து வெளியே வந்தவள் என்ன என்பது போல தந்தையை பார்த்து நின்றாள். முத்தரசன் மீனாட்சியை பார்த்தார். நான் சொல்றத கேட்டுக்கிற பெரிய மனசு இருந்தா 2 பேரையும் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க என்று கூறிவிட்டு அவர் சமையல் கட்டு பக்கம் ஒதுங்கிக் கொள்ளவும் முத்தரசன் மகளிடம் சாப்பிட்டு போமா என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டார். இவளும் எதுவும் சொல்லாது தனக்கும் மகளுக்கும் உணவை எடுத்து வைத்துவிட்டு அமர இசையும் சத்தம் செய்யாது சாப்பிட்டு முடித்துவிட்டு தாயுடன் புறப்பட்டு விட்டாள். வீட்டை விட்டு வரும் வரைதான் இருவரின் அமைதியெல்லாம். வெளியே வந்து தன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து ஆருத்ரா. இசை, பாட்டியை திடீர்னு நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க என்று கேட்டுக்கொண்டே இசையை குறுகுறுவென பார்க்க, நோம்மா, அப்படி பார்க்க வேணாம், நான் பாட்டிக்கிட்டே எதுவும் சொல்லலை. அவங்க தான் நேற்று என் ரூமில் திடீர்னு லைட் எரிஞ்சுதுன்னு கேட்டாங்க. அதான் அம்மாக்கு கேட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னேன். மற்றபடி இசை குட் கேர்ள் என்று பாவமாய் முகத்தை வைத்து தலையை ஆட்டி ஆட்டி பேசும் மகளின் மழலையில் மயங்கிதான் போனாள் ஆருத்ரா. இருந்தும் அதை மறைத்தவள், அவங்க கிட்ட இதை சொல்லி பயம் காட்டலாமா இசை? உனக்கு எது சொல்லணும்னு தோணினாலும் அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லணும், சரியா? அப்படி அம்மா கிட்ட சொல்ல சந்தர்ப்பம் வாய்க்கலனா மட்டும் பாட்டிக்கிட்ட சொல்லணும். இதை நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேனா இல்லையா என்று தன்மையாக கேட்டாள். சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்று ஆருத்ரா ஆரம்பித்து வைக்க, இசை அதை இனி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவா என்று முடித்து வைத்தாள். மை குட் கேர்ள் என்று அவளை கொஞ்சியவள், சொன்னதை கேட்கலனா இன்னைக்கு உங்க பாட்டிக்கிட்டே தூங்க விட்டுருவேன், என்ன ஓகேவா என்க. நோ, நான் உங்க கூடவே தூங்குறேன். பாட்டி பழைய போரிங் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி போர் அடிப்பாங்கம்மா. உங்க கூட தூங்கினாதான் நீங்க நிறைய பார்பி டாரிஸ் அப்புறம் பிரின்சஸ் ஸ்டோரிஸ்னு நிறைய சொல்வீங்க. நானும் ஜாலியாக கேட்டுட்டே தூங்குவேன் என்றவள் திடீரென, ஏம்மா நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப பேசுகிறீங்க, மற்ற யார்கிட்டையும் அவ்வளோவா பேசுகிறதே இல்லையே, அவங்க கூட எல்லாம் நீங்கள் டூ விட்டுட்டீங்களா? அதற்குள் அவள் படிக்கும் பள்ளி வந்துவிட ஆருத்ரா மகளை இறக்கிவிட்டவள். அவளின் குட்டி ஹெல்மெட்டை கலற்றி அவள் கையில் கொடுத்துவிட்டு அவள் தலைமுடிகளை சீராக்கியவாறே, உனக்கு அம்மா பேசுறது பிடிக்குமாடா இசை என்று கேட்டாள். ரொம்ப பிடிக்கும் என்று நொடி தாமதிக்காது உடன் பதில் வந்தது அவள் மகளிடமிருந்து. அதில் ஆருத்ரா அவள் கண்ணத்தை செல்லமாய் கிள்ளி உதட்டில் வைத்து கொண்டவள். அதுதான்டா அம்மா உன்கிட்ட பேசுறேன் என்று புதிராய் அவளை குழப்பிவிட்டு, சரி இப்போ கிளாஸ் போங்க, முடிஞ்சதும் தாத்தா வந்து கூட்டிட்டு போவாரு. 2 பேரும் வழியில் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா தாத்தாக்கு வயசாகிடுச்சு, இசை குட்டி பொண்ணு, 2 பேருக்கும் வெளியே சாப்பிட்றது உடம்புக்கு ஆகாது, சரியா என்ற முடிவுரையை தான் சொல்லி முடித்தாள். இசை ஒன்றும் குட்டி பொண்ணு இல்லை, பெரிய வாயாடி என்று மகளை செல்லமாய் முறைத்தவள் அவளை உள்ளே அனுப்பிவிட்டு அவள் சென்றதும் தன் அலுவலகம் கிளம்பினாள். தந்தைக்கு தெரிந்த நண்பர் ஒருவரின் கம்பெனியில் அக்கவுண்ட் பிரிவில் வேலை பார்க்கிறாள். தன் தேவை, மகள் தேவை என்று எல்லாமே அதில் தான் பார்த்து கொள்வது.
தாய் தந்தை தமக்கு என்று யார் சொல்லியும் கேட்காமல் வீட்டில் உண்ணுவதற்கு கூட கணக்கு பார்த்து கொடுத்து விடுவாள். இவளின் இந்த செயலில் உங்க பொண்ண கணக்கு வழக்கு ஆபீஸோட முடிச்சுக்க சொல்லுங்க என்று மீனாட்சி தான் இவளுக்கு பதில் முத்தரசனை முறைத்து கொண்டே தெரிவார். ஆருத்ரா மீனாட்சி இடையில் பேச்சு இல்லாது போய் வருடங்கள் பல ஆகி போக முத்தரசன் இசைதான் தாய் மகள் இருவருக்கும் தகவல் பரிமாற்ற பாலம். ஆருத்ராவின் பிடிவாதங்கள் இன்றேனும் சற்றே தளரும் இடம் என்றால் அது இவள் தமக்கை சர்மினியிடம்தான். இதே சென்னைதான் அவளின் வசிப்பிடமும். இவளுக்கு மேலே பிடிவாதம் பிடித்து நின்று தான் மகனுடன் வாடகை வீட்டில் குடியேறுகிறேன் என்றவளை இன்றளவும் இங்கே தங்க வைத்துள்ளாள். ஆருத்ரா மாலை ஆபீஸில் வேலை முடிந்து தன் கைபேசியை எடுத்து பார்த்தால் 10க்கும் மேற்பட்ட தவறிய அழைப்புகள் ஜீவாவின் எண்ணிலிருந்து வந்திருந்தது. ஏனென்ன புருவம் சுருக்கி யோசித்தாலும் நேரமாக்கியதை உணர்ந்து வீட்டிற்கு சென்று பேசிக்கொள்ளலாம் என்று கிளம்பி வீட்டிற்கு சென்றாள். அங்கே வார இறுதிகளில் வருகை தரும் தமக்கை அன்று அதிசயமாக வீட்டில் இருந்தாள். கூடவே அவளின் மகன்கள் இருவருமே. மூத்தவன் ரித்விக் 4வது படிக்கிறான். இரண்டாமவன் ரித்தேஷ் இப்போது 2வது படிக்கிறான். இருவருமே விளையாடி கொண்டிருந்தவர்கள் இவளை கண்டதும் ஓடி வந்தனர். சித்தி, நாங்க வரோன்னு தெரிஞ்சோம், எதுக்கு சித்தி இசை பாப்பா உங்க கூட கூட்டிட்டு போனீங்க என்று மூத்தவன் கோபித்துக் கொள்ள இரண்டாமவன், இப்போ எங்க சித்தி இசை, பின்னாடி வரல பாப்பா என்று இவளுக்கு பின்னே எட்டி பார்க்க இவளுக்கு திக்கென்று இருந்தது. மதியம் முடிந்த பள்ளியில் இருந்து இன்னும் இசையை வீட்டிற்கு அழைத்து வரவில்லையா என்று பதறிப்போய் அப்பா என்று அவள் தந்தையை பார்க்க அவருக்கு தொண்டையை அடைத்தது. ஷர்மினி தன் 2 மகன்களையும் முதலில் அப்புறப்படுத்த நினைத்தவள், டேய் 2 பேரும் போய் பாட்டி தாத்தா ரூம்ல விளையாடுங்க போங்க என்று ஒரு அதட்டல் போட்டாள். முகத்தை சுருக்கிய இருவரும் மெல்ல நடந்து அறைக்குள் சென்று விட அதன் பின்னர் தங்கையை பார்த்த ஷர்மினி, இசைய கூப்பிட அப்பா மதியம் ஸ்கூலுக்கு போகும்போது இசையோட அப்பா உரிமையை பத்தியெல்லாம் பேசி குழந்தைய கூட்டிட்டு போனாராம். பாவம், கடமையை செஞ்சு கிடிச்ச ரச்சனத்துல உரிமை கொண்டாட வந்திருக்காரு பெரிய மனுஷன் என்று சொன்னவள் உதடுகளோ ஏளனமாய் வளைந்தது. அவள் சொன்ன தகவலை கிரகிக்கவே சில நிமிடங்கள் பிடித்தது ஆருத்ராவிற்கு. அதன் சாராம்சம் புரிந்த பின் தன்னால் ஒரு ஆசுவாசம் தோன்ற பெருமூச்சு விட்டு கொண்டவளுக்கு ஜீவா அத்தனை முறை அழைத்த காரணமும் விளங்கியது. அதனால் ஓ என்றதோடு தன் பிரதிபலிப்பை முடித்து கொண்டாள் அவள். அவளிடம் இருந்து குறைந்தபட்ச கோபத்தை எதிர்பார்த்தவளுக்கு அவளின் இந்த ஆசுவாசம் முற்றிலும் முரணாக தெரிந்தது. மீனாட்சி மூத்த மகள் மற்றும் கணவனிடம் பொறுமை காக்குமாறு கண்ணால் வேண்ட ஷர்மினியோ அடங்குவதாக இல்லை. என்ன இவ்ளோ கூட ஓங்குற, வயிற்றுல குழந்தை இருக்கும் போது ஹாயா ஃபாரின் போயிட்டு பிறந்த 5 வருஷத்துக்கு மேல குழந்தை எட்டி கூட பார்க்காம இருந்துட்டு இப்போ என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன், நைட்டு கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னானா? நல்ல வேலை அங்க அப்பா இருந்தாரு, நான் மட்டும் இருந்திருந்தேன் நட்டு ரோட்ல நாண்டுக்கிற மாதிரி நல்லா கேட்டு விட்டுருப்பேன் என்று பல்லை கடித்தாள். அவளின் கோபத்தில் ஆருத்ரா சிறிதாய் சிரித்தவள், உனக்கு ஏன்க்கா இதுக்கெல்லாம் இவ்வளோ கோபம் வருது? இசையா அவங்க அப்பா தானேக்கா கூப்பிட்டு போனாரு, அது நியாயங்கிறதுனாலதான் அவர் மதியம் குழந்தைய கூட்டிட்டு போனதை இப்போ வரை என்கிட்ட யாரும் சொல்லக்கூட இல்லை என்றவள் பார்வை தாயை தான் மோதி நின்றது. அவர் மௌனமாய் தலை குனிந்து கொண்டார். கணவனிடம் கூறி இதை இவளுக்கு தெரிய விடாது செய்தது மீனாட்சிதான். ஆனால் மூத்த மகளிடம் கூறிவிட்டிருந்தார். அவர் செய்கையில் ஒரு வெற்று சிரிப்பை உதிர்த்தவள் மனதில் இருப்பது என்ன என்பது யாரும் அறிய வாய்ப்பில்லை. நீ இப்படியே நியாயம் அநியாயன்னு அடுத்தவங்க இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையை கெடுத்துதானே இப்போ இந்த நிலைமையில இருக்க, இனியாச்சும் திருந்தடி, இல்ல உன் பிள்ளையையும் பிரிச்சு உன்னை நிற்கதிர விட்டுடுவாங்க, உஷாராகிக்கோ என்று எச்சரித்த ஷர்மினி இவள் அதற்கும் கள்ளை விழுங்கிய போல் நிற்க, என்னமோ பண்ணி தோல என்று கூறிவிட்டு நெடுநேரம் அறையில் தனியாக இருக்கும் மகன்களை தேடி சென்று விட்டாள். இங்கே மூவருக்குள்ளும் கனத்த அமைதி மாத்திரமே. முத்தரசன் மனைவி பேச்சை கேட்டு மகளுக்கு தகவல் தராத தன் முட்டாள்தனத்தை எவ்வாறு நியாயப்படுத்துவது என்று புரியாது நின்றார். மதியம் அவர் பள்ளிக்கு இசையை அழைத்து வர சென்று காத்திருக்க அவர் முன்னே திடீரென ஒரு கார் வந்து நிறுத்தப்பட்டது. இவரும் யார் இது என்று சாதாரணமாய் பார்த்தவர் அதிலிருந்து அதிரன் இறங்குவான் என்று தூளியும் எதிர்பார்க்கவில்லை.
ஆரம்பத்தில் இருந்தே அவனிடம் சுமூக பேச்சுவார்த்தை இன்றிதான் இருவரின் உறவும். அப்படி இருக்க இத்தனை ஆண்டுகளின் பின் சொல்லவா வேண்டும்? இதில் அவன் பார்வை வேறு அவருக்கு சவாலிடுவது போல இருக்க மனிதருக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலை. பள்ளி முடிந்து பிள்ளைகள் எல்லாம் வெளியில் வர அதுரனின் கவனம் மொத்தம் அங்கே குவிந்தது. உள்ளே மெல்லிய படபடப்பு கூட எழுந்தது. என் மகள் என்னை தன் தந்தையாக அறிந்திருப்பாளா, இல்லை அந்நியன் போல் நோக்குவாளா என்ற எண்ணங்களுடன் வாயிலை பார்த்து நின்ற வேளை அவன் காத்திருப்பு முடிவது போல தாத்தா என்று ஓடி வந்த ஆருத்ராவை மினிமை செய்தது போல இருந்த இசையை கண்டு ஒரு நொடி மூச்சடைத்த உணர்வு அதரனுக்கு. எங்கே மகள் முகம் பார்த்தால் எல்லாம் முதிரிவிட்டு இங்கே வந்துவிடுவோம் என்று அந்த பிஞ்சின் முகம் பார்க்காமலே வாழ்ந்த பாவி அவன். இன்று வைத்த கண் வாங்காமல் மகளை பார்த்து நின்றான். தாத்தாவிடம் ஆசையாய் ஓடி வந்த இசை அவரின் கவனம் தன்னிடம் இல்லாது இருக்கவே முகத்தை சுருக்கிக் கொண்டு அவர் பார்வை போனபுறம் தன் பார்வையை திருப்பினாள். அங்கு பார்த்ததும் அந்த குட்டி தேவதையின் குட்டி முகம் தாங்காத அளவு ஆச்சரியத்தில் நிரம்பி வழிந்தது. தன் குண்டு வெடிகளை விரித்து அப்பா என்று வாயசைத்து நொடிதான். ஹத்ரனின் இயங்க தடைப்பட்ட உலகம் சீராய் தன் இயக்கத்தை தொடர்ந்தது. என்னோட மகன் என்ன அறிஞ்சிருக்காளா என்ற எண்ணமே அவளை வெண்ணில் மிதக்க செய்தது. தன்னை பார்த்ததில் மலர்ந்த அந்த முகத்தில் அன்பு பொங்க 1000 முத்தங்கள் வைக்கும் அவாவில் தன் நடுங்கிய கரங்களை அவள் புறம் நீட்டியதுதான் தாமதம். அவளிடம் ஓடி வந்து அவனை முழுதாய் கண்ணாறு கண்டால் குழந்தை. அதனால் அதற்கு மேலும் முடியாது போக. செல்லுமா என்று மகளை அள்ளி கொண்டான். தன் ஒட்டு மொத்த பாசத்தையும் ஒற்றை முத்தத்தில் தேக்கி அவள் நெற்றியில் வைத்தவன் கண்கள் கலங்கியது. அந்த உணர்ச்சி பெருக்கில் மேலும் அங்கே நிற்க முடியாது. அப்பா கூட கார்ல வரியாடா, நாம் ஒரு இடத்துக்கு போலாம் என்று மகள் தன்னுடன் வர வேண்டுமே என்று ஆவலாய் கேட்டு நின்றான். இத்தனை நாள் கழித்து ஹீரோ போல் வந்து நிற்கும் தந்தையோடு நேரம் செலவழிக்கும் ஆர்வத்தில் வேக வேகமாய் தலையாட்டியவளை உச்சி முகர்ந்து காரனுள் விட்டவன் கார் கதவை சாற்ற முனைந்தான். அப்பா, நான் தாத்தா கிட்ட சொல்லல என்று பொறுப்பாய் சொன்ன மகளிடம், நீ இருடா, அப்பா சொல்லிக்கிறேன் என்று கதவை சாற்றியவன் முத்தரசனை நோக்கி, என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் என்று வேண்டா வெறுப்பாய் சொல்ல அவர் ஏதோ சொல்ல வந்தார். அதை கை நீட்டி தடுத்து நிறுத்தியவன், என் பொண்ணுக்கு என்ன அடையாளம் காட்டி வளர்த்ததாலதான் உங்களுக்கு இந்த மரியாதையே. பேசாம இருந்தா கூட்டிட்டு போயிட்டு நைட்டு கொண்டு வந்து விடுவேன், இல்ல அவளை என்கிட்டவே வச்சுக்க என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதனால கஷ்டப்பட போறது என் பொண்ணுன்ற ஒரே காரணம்தான். இன்னும் அந்த மாதிரி எந்த ஸ்டெப்ஸையும் எடுக்காம நான் பேசாம இருக்கேன் என்று அவன் இரும்பு குரலில் சொல்லவும் தான் அமைதியாய் வீடு வந்தவர் மனைவி சொல்படி பெரிய மகளுக்கு மட்டும் தகவல் தெரிவித்துவிட்டு பேத்தியின் வருகைக்கு காத்திருந்தவர் அதற்கு முன் வீட்டுக்கு வந்த மகளின் முன் குற்ற உணர்வுடன் நிற்கிறார். இருந்தாலும் அனைவருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால், தந்தையே ஆனாலும் இசை இப்படி பார்த்த ஒரே நாளில் அவளுடன் ஒன்றி போனது எப்படி என்றுதான். பின் ஜீவா மூலம் பேச்சிலேயே அவனை அத்தனை நெருக்கமாக உணர்ந்திருக்கலாம் என்று தாமதமாக எண்ணிக்கொண்டனர். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.